வணக்கம் டாக்டர் விஜய் ஹோட்டலுக்கு வரவேற்கின்றேன். ஒரு அம்மா கேட்குறாங்க, எனக்கு தீராத மூட்டு வலி இருக்கிறது, வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த மூட்டு வலிக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி சொல்லுங்கள், என்னால் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டில் வீட்டு வேலை செய்கின்ற ஒரு நம்மளுடைய பார்வையாளர் ஒருத்தவங்க கேட்குறாங்க. இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, உங்களுக்கு இதே மாதிரி மூட்டு வலி இருக்குது, ஒரு ஹோம் ரெமெடி ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் ரெமெடி சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது குறிப்பாக மூட்டுகள், நம்ம கால் மூட்டு நீ ஜாயிண்டில் வர பெயினுக்கு முக்கியமான காரணம் தேய்மானம் தான். உள்ளகிற ஜவ்வு தேய்மானம், கார்ட்லேஜஸ் தேய்கிறது, வயது 30-40 வயசுக்கு மேலே அந்த பயன்பாட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய தேய்மானம். ஸோ இதில் மூட்டு வலி, வீக்கம் இதெல்லாம் வருது. இதுக்கு உள் மருந்தாக எடுத்துக்கலாம், அதை பற்றி ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். உணவு பழக்கங்கள் ஃபாலோ பண்ணலாம், வீடியோ போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வெளிப்பிரயோகமான ஒரு மூட்டு வலி பத்து நான் சொல்கிறேன். இந்த மூட்டு வலி பற்று வந்து வீட்டிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். 3 பொருட்கள் மட்டும் வச்சு. நம்பர் 1, 1 ஸ்பூன் மைதா, உணவில் சேர்க்கக்கூடிய 1 ஸ்பூன் மைதா, அரை டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள், அரை டீஸ்பூன் அளவிற்கு கசகசா. மைதா, கசகசா, மஞ்சள், இது 3ஐயும் வச்சு கொஞ்சம் மையை அரைச்சிக்கணும். ஏன்னா இது ரெண்டும் ஏற்கனவே மாவாக தான் இருக்கும். இது மஞ்சள், மைதா ரெண்டும். இது கூட கசகசா சேர்ந்து அரைப்படணும் அப்படிங்கிறதுனால இது 3ஐயும் அரைச்சிக்கணும். நிறைய குவான்டிட்டி கூட வச்சு அரைச்சி ஒரு பாட்டிலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 3 பொருட்களையும் நல்லா மைய மாவை அரைச்சிட்டு அந்த பொடியில் 1 ஸ்பூன் அளவிற்கு மட்டும் விளக்கெண்ணெய், அதாவது சிற்றாமனுக்கு அல்லது ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவோம். இந்த ஆமணக்கு எண்ணெய் 1 ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் போட்டு லேசாக சூடாக்குங்க. கொஞ்சம் நல்ல மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு இந்த 3ம் கலந்த பொடி போடணும். கொஞ்சம் நேரம் லேசாக சூடாக்கிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கும். இந்த கசகசாலே கொஞ்சம் எண்ணெய் பசை வரும், நீங்கள் அரைக்க ஒரு மாதிரி வெட்டாகும். இதில் இந்த ஆமணக்கு எண்ணெயில் போட்டு சூடாக்கும் பொழுது அது இன்னும் ஆயின்மெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டு நல்ல க்ரீஸியான ஆயின்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லேசான சூட்டில், ரொம்ப சூடு இல்லாமல் லேசான சூட்டில் அதை அப்படியே எடுத்து முழங்கால் முழுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஆயின்மெண்ட் எப்படி நம்ம வலி மருந்துகள் எப்படி தடவுறீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணலாம். இல்லை அந்த அந்த ஸ்டிக்கினஸ் எனக்கு வரமாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்து தனியாக கையில் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது வலி மருந்துகளே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, ஏதோ டைக்ளோஃபெனாக் ஜெல்லோ இல்லை ஆயுர்வேத மருந்துகளோ என்ன ஏதாவது வச்சுருப்பீங்கன்னா அதை இது கூட மிக்ஸ் பண்ணியும் கூட நீங்கள் அப்படியே மூட்டு முழுவதும் தடவிட்டு மூட்டு பற்றிடணும். இதை போட்டுட்டு இது மேலே ஒரு காட்டன் துணியை வச்சு லேசாக இறுக்கி கட்டாமல் லேசாக கட்டணும். காலை இரவு 2 வேளையும் பண்ணலாம். பகல்லையும் இது போடலாம், இரவு நேரத்துலையும் இதை போடலாம். ஆனால் வெதுவெதுப்பான நிலையில் போடணும். கொஞ்சம் சூடு தாங்குற அளவுக்கு சூட்டில் இதை போடுறது நல்லது. இது மூட்டு வீக்கத்தை குறைக்கிறது, மூட்டு வலியை கம்மி பண்ணுது, மூட்டோட ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட், அதாவது நீங்கள் நீட்டி மடக்கி நடக்கிறது கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக இது ஒரு தற்காலிக தீர்வு தான். ஏற்கனவே அங்கே தேஞ்சிருந்ததுன்னா அந்த தேய்மானத்தை இது வளர செய்ய முடியாது. ஆனால் அந்த இன்ஃப்ளமேட்ரி ப்ராசஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு, ஈஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பொருள் தான். எனவே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி செய்யுங்க, பலன் கிடைக்கும். உங்களுடைய நீங்கள் வெளியில் போக முடியல, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாரினில் இருக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, அங்கே டாக்டர்லாம் போய் என்னால் பார்க்க முடியல, இந்த மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்கிறவங்களாம் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இதை 3 பொருட்களையும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு அவ்வப்போது நீங்கள் பயன்படுத்தலாம். தினமும் பயன்படுத்தலாம், வருடம் முழுவதும் பயன்படுத்தலாம். ஏனென்றால் அது வெளிப்பிரயோகம்ன்றனால இதனால் எந்த பாதிப்பும் வராது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். மஞ்சள் நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. மைதா எதுக்காக அப்படின்னா அந்த இறுகிறதுக்காக. ஆயின்மெண்ட் வந்து பற்றிடும் பொழுது, இறுகும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இந்த வீக்கம்லாம் கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எனவே இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி பாருங்கள். பயன் பெற்றவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மூட்டு சம்மந்தமான வேறு ஒரு சில நல்ல வீடியோக்கள் நம்ம பதிவிட்டுருக்கிறோம். அந்த வீடியோக்கள் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.